பணவரவு அதிகரிக்கணும், கடன் தீரணும், செல்வம் பெருகணும், இந்த மாதிரி நீங்க வேண்டுதல் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் திருப்பதி. பெருமாளை சேவிக்கும் போது பணவரவு அளவில்லாம இருக்கும். சிவாலயம் சென்று சிவபெருமான வணங்கும் போது ஆயுள் நீடிக்கும். அந்த வகையில திருப்பதி போகும்போதும் சரி, இல்ல சாதாரணமா எந்த பெருமாளை வணங்குறதா இருந்தாலும் சரி, பெருமாளை மட்டும் சேவிக்கிறதோட நிறுத்தாம அந்தந்த கோவிலுக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி தாயார், பூதேவி, ஸ்ரீதேவி, பத்மாவதி தாயார், இந்த மாதிரி அம்பாளையும் அவசியம் வணங்கணும். திருப்பதிக்கு போனாலும் சரி, திருப்பதி ஏழுமலையாரை மட்டும் பார்த்துட்டு வராம அவசியம் அம்பாளையும் வணங்கணும். முதல்ல நீங்க என்னைக்கு திருப்பதி போறதா இருந்தாலும் சரி, திருப்பதி போறதுக்கு முன்னாடியே காலையில நல்லா குளிச்சு முடிச்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு, காலை நேரம் அல்லது மாலை நேரம் எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல நேரமாக பார்த்து இந்த ராகு காலம், யமகண்டம், யோகத்திலேயே பார்த்தீங்கன்னா மரண யோகம், இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல நேரமாக பார்த்து